நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே விசைத்தறி தொழிலாளி ஒருவர் கந்துவட்டி கொடுமையால் விஷம் குடித்து தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிட்னியை விற்று கடனை அடைக்குமாறு கடன் கொடுத்தவர்கள் மிரட்டுவதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். 50,000 கடன் வாங்கிட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்ததுங்க. ஒரு பட்டறையில சரியும் ஓடலைங்க. எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தினால நாங்கள் வண்டி ஒரு பக்கம் வச்சுட்டு தாங்க நாங்கள் காசு வாங்கணுங்க. காசு வாங்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை கடனை கட்டணுங்க. இப்போ அவங்க டார்ச்சர் பண்றாங்க. இல்லைன்னா கிட்னி வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால முடியல. நானும் டைமு கேட்டேன். அவங்க கண்டபடி கொஞ்சம் திட்டி விட்டு போறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். உடனே வட்டி பணம் வேண்டும், இல்லை என்றால் கிட்னி விற்றாவது, எனக்கு பணத்தை கொடு என கந்துவட்டிக்காரர்கள் விசைத்தறி கூலி தொழிலாளியை வற்புறுத்தியதால் கூலி தொழிலாளி விஷம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பெருமாள்மலை பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவரது மனைவி விமலா விசைத்தறி தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் குடும்ப சூழலை சமாளிப்பதற்காக அருகில் இருக்கின்ற ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் 50,000 ரூபாய் வட்டிக்கு கடன் பெற்றுள்ளனர். கடந்த 2 மாதங்களாக வட்டி செலுத்தி வந்த நிலையில் தொழில் முடக்கம் காரணமாக அவர்களால் தொடர்ந்து வட்டி கட்ட முடியவில்லை. வாங்கிய பணத்தை வட்டி மூலமாக உடனடியாக கட்டக்கூறி நிதி நிறுவனம் கணேசனை தலைக்குறைவாக வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட கணேசன் தற்பொழுது விஷம் குடித்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அப்பொழுது கந்துவட்டிக்காரர்கள், நீங்கள் என்ன வேணாம் செய்யுங்கள், நீங்கள் மருத்துவமனையில கூட அனுமதிச்சிருங்க, எனக்கு தேவை வட்டி பணம் வேணும், இல்லைன்னா எங்களுக்கு அசலும் வட்டியுமா உடனடியாக கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க கிட்னி விசாரிச்சு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து தொந்தரவு செய்து வருவதாகவும், உடனடியாக எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கந்துவட்டிக்காரர்கள் தங்களை மிரட்டுகிறார்கள் என கூறி தற்பொழுது அவர் பாதிக்கப்பட்ட கணேசனுடைய மனைவி தற்பொழுது பேட்டி அளிக்கிறார். உடனடியாக பள்ளிப்பாளையம் குமராப்பாளையம் பகுதிகளில் அரசு அனுமதி பெறாமல் சிறிய அளவில் ஒரு சின்ன வாடகைக்கு ரூம் எடுத்து அங்க கந்துவட்டிக்காரர்கள் போல் சில கும்பல்கள் செயல்படுவதாகவும், உடனடியாக கந்துவட்டிக்காரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பள்ளிப்பாளையம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.